இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். சங்கையான ஹாஃபிதுமார்களே, மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரபியுனில் அவ்வல் மாதத்துடைய பிறை பத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் நாம் நேசிக்க வேண்டும் என்ற தலையங்கத்தில் ரபியுனில் அவ்வல் பிறை ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு விடயங்களாக பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஞாபக மூட்டலுக்காக நான் அவைகளை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது காரணத்தை பார்த்தோம், ஏன் ரசூலுல்லாவை நாங்கள் நேசிக்கணும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்து அந்த மனுஷன் மரணிக்கிற வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் குர்ஆன் சொல்லுது, ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. நல்லமல் செய்யணும், அதுக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை. அதுலேயும் ஒமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வ உத்கிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ். யார் சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படுறாரு, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு இவர் தான் வெற்றி அடைஞ்சிட்டார்னு குர்ஆன் சொல்லுது. அப்போ நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்படைவது ஒரு அடியானுடைய பெரிய வெற்றி குர்ஆன் சொல்லுது. அந்த வெற்றியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தருவதற்காக பல தியாகங்கள் செய்தார்கள். அதற்காகவே தன்னை அர்ப்பணித்ததாக சில ஹதீஸுகளை நாங்கள் பார்த்தோம். அதனால் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக ரசூலுல்லாஹ் நிறைய தியாகங்கள் செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்கன்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கவே நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ரபியுனில் அவ்வல்ல ஒரு 12 காரணங்கள் இந்த 12 நாளில் நாங்கள் பார்ப்பதற்காக வேண்டி இது போன்று சில விடயங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தால் அதை லிஸ்ட் போடுறதுக்கு போதாது. ரசூலுல்லாவை நேசிக்கிறதுக்கும் ரசூலுல்லாவுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறதுக்கும் அது ஒரு விஷயமாக நாங்கள் பார்த்தோம். அடுத்தது அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் பயங்கரமான வெப்பத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஹவுதுல் கௌசரில் நீர் தருவாங்களே, அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அந்த நீரை குடிச்சிட்டா சொர்க்கம் போகிற வரைக்கும் தாகம் இருக்காது அப்படின்னாங்களே ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த நீர் எங்களுக்கு தாரதுக்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன்பட்டு அவர்களை நேசிக்க வேண்டும். அதே போல் நாளை இந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே எல்லா நபிமார்களும் கைவிட்டதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினரோடு சேர்த்து எல்லா உம்மத்தினர்களுக்காகவும் ஷஃபாஅத்து செய்வாங்களே, விசேஷமாக எங்களுடைய உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத்து செய்வாங்களே, சுவனவாசிகளுக்கு ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத்து செய்வாங்களே. அப்போ இப்படியான ஷஃபாஅத்தை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு செய்கிறதால அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக மன்றாடுவதற்காக ரசூலுல்லாஹ் தயாராக இருக்கிறதால ரசூலுல்லாவை நாங்கள் நேசிக்க வேண்டும். அதே போன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய ஈமானுக்காக பல தியாகங்கள் செய்தாங்க. அதில் ஒரு தியாகமாக சுருக்கமாக தாயிஃபுடைய வரலாறை பார்த்து ரசூலுல்லாஹ் ரத்தம் சிந்தியது. அதே போல் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிறு வயசில் ரசூலுல்லாஹ் தொழக்கூடிய நேரத்தில் அவங்களோட உடம்புட மேலே சுஜூதில் இருக்கிற நேரத்தில் ஒட்டகத்துடைய கெட்டுப்போன குடல்களை தூக்கி போட்டு ரசூலுல்லாஹ்க்கு கஷ்டம் கொடுத்தாங்களே, அந்த வரலாறுகளை பார்த்து இதற்காகவாவது நாங்கள் ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். ஐந்தாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் சிலாகித்து கூறுகிறான், புகழ்ந்து கூறுகிறான். நபியே, நீங்கள் அடியார்கள்ட மேலே நிறைய இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறீங்க, என்னுடைய அடியார்கள் மேலே நீங்கள் நிறைய அன்புள்ளவங்களாக இருக்கிறீங்க என்ற கருத்துப்பட அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நிறைய வசனங்களை பார்த்தோம் ரசூலுல்லாஹ். அதே போல் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்காக தந்த ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ்வுல் வந்த அமல்களில் அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி அந்த அமல்களை எங்களுக்கு நேரங்களை மாற்றி அமல்களை கொஞ்சம் குறைச்சி அந்த இபாதாத்துகளில் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு உம்மத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்ற அமைப்பில் நடந்து கொண்டாங்களே, அந்த விஷயங்களுக்காக ரசூலுல்லாவை நாங்கள் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று ஆறாவதாக அந்த விஷயத்தை பார்த்தோம். ஏழாவதாக கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக உச்சக்கட்ட இன்ப நேரத்திலையும் உயர்ந்த இடத்துல ரசூலா இருக்கிற நேரையும் தன்னுடைய உம்மத்தினர்களை ரசூலா மறக்கல்லையே, அதற்காக நாங்கள் ரசூலாவை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எட்டாவது விடயமாக எப்படி உச்சக்கட்ட இன்பத்தில் இருந்த நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருந்த நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லையில்லா சந்தோஷத்தில் இருந்த நேரத்திலையும் தன்னுடைய உம்மத்தினர்களாகிய எங்களை ரசூலுல்லாஹ் மறக்காமல் அல்லாஹ்விடத்தில் எங்களோட பேரையும் சொல்லி அவர்களுக்கும் உன்னுடைய சலாம் கிடைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் மன்றாடினார்களோ, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சக்கட்ட கவலையிலும் அளவு கடந்த கவலையிலும் ரசூலுல்லாஹ் உம்மத்தினர்களாகி எங்களை ரசூலுல்லாஹ் நினச்சிருக்கிறாங்க, ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க. சங்கையான மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஒரு சந்தோஷத்தில் இருந்தால், அளவு கடந்த சந்தோஷத்தில் இருந்தால் எப்படி அவர் தன்னை மறந்து இருப்பார் என்று சொன்னமோ, அதே போல் ஒரு மனிதன் மிக கவலையில் எல்லையற்ற கவலையில் அந்த மனுஷன் இருக்கிற நேரத்தில் அந்த மனிதனுக்கு சுற்றியுள்ள சூழல் ஞாபகம் இருக்காது, மற்றவங்களையும் பெருசாக தெரியாது. அது அந்த மனிதனுடைய குற்றமல்ல, மனிதனுடைய இயல்பு.
ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான கவலையான நேரங்களில் கூட தன்னுடைய உம்மத்தினர்களை நினச்சி பார்க்குறாங்கன்னு சொன்ன சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அன்பு அவருடைய உள்ளத்தில் எங்களை பற்றின அன்பு ஆழமாக இருந்திருக்கும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம், வேறு கிரந்தங்கள்லையும் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துஆ இருக்குது. அந்த துஆ அல்லாஹ் கட்டாயம் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். அந்த அமைப்பில் அல்லாஹ் சில துஆக்களை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ இருக்கும். நிறைய துஆக்கள் கேட்பாங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அது அல்லாஹ்வுடைய விருப்பம். ஆனால் சில நபிமார்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் நபிமார்களுக்கு 1-2 துஆக்களை வச்சிருக்கிறார். அந்த துஆவை கட்டாயம் நாங்கள் எது கேட்டுட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான்ற அமைப்பில் துஆக்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்தஹு, ஒவ்வொரு நபிமார்களும் அவங்களுடைய அந்த துஆவை அவசரமாக பயன்படுத்தி முடிச்சிட்டாங்க. சில ஒரு வரலாறை நாங்கள் பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாவுடைய அன்பு பேர பிள்ளைகள் ஹசனும் ஹுசைனும். ஹதீஸுகள் எப்படி வருது, ஹசனின் மீதும் ஹுசைனின் மீதும் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லா வச்ச அன்பு இருக்குதே, அது அளவு கடந்த அன்பினி. உலகத்தில் யதார்த்தத்தில் பார்க்குறோம், பிள்ளையை விட பேர பிள்ளையோட சரியான பாசமாக இருப்பாங்க. உம்மா வாப்பா பிள்ளையை நேசிக்கிறதை விட உம்மம்மா அப்பா தாத்தாவும் பாட்டியும் பேர பிள்ளைகளை நேசிப்பாங்க. அந்தளவுக்கு அன்புட ஒரு ஒரு அன்பு வந்து அந்த இடத்துல விரக்தி அடையுது. அது ஒரு விரிசலாக அந்த அன்பு நீட்டமாக போகுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த வயது முதிரக்கூடிய நேரத்தில் அந்த பேரப்பிள்ளைகள் சின்ன வயசு பிள்ளையாக இருக்கிறதால அந்த அன்பு அப்படியே விரிந்து செல்லுது. அன்பான மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசனை நேசித்த நிறைய ஹதீஸுகளை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதா இப்னாய்ய, இவங்க 2 பேரும் வேண்ட பிள்ளைகள், வப்னா இப்ன தைய, என்னுடைய பிள்ளையுடைய பிள்ளைகள். ஃபாத்திமாவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா என்னுடைய ஈர கொள்ளண்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த அவங்களுடைய அந்த 2 பேர பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் எவ்வளோ நேசிப்பாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி, அல்லாவே இறைவா, இன்னி நிச்சயமாக நான், உஹிப்புஹுமா, இவங்க 2 பேரையும் நேசிக்கிறேன். ஹசனையும் நேசிக்கிறேன், ஹுசைனையும் நேசிக்கிறேன். ஃப அஹிப்புஹுமா, யா அல்லாஹ் நீயும் அவர்களை நேசி. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். அதோட உடலில் சொன்னாங்க, உஹிப்பு மை யுஹிப்புஹுமா, யாரெல்லாம் ஹசனையும் ஹுசைனையும் நேசிப்பாங்களோ அவர்களையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளோ அன்பு ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்துடைய 2 மலர்கள் தாங்க ரசூலுல்லாஹ். தன்னுடைய வாயால் பேரித்தம் பழத்தை சுவைத்து ரசூலுல்லாஹ் தின்ன கொடுப்பாங்க ஹசனுக்கும் ஹுசைனுக்கும். ஹதீஸுகளில் வருது. ஹசனை பொறுத்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் பேர் ஆரம்பத்தில் அவங்களுடைய பெற்றோர் வச்சிருந்த பேர் வந்து குஹாப். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசனை வந்து எப்படி வச்சாங்கன்னு கேட்டாங்க, ரசூலுல்லாவுடைய தோற்றம் உள்ளவங்களாக இருந்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவுடைய தோற்றம், பேரப்புள்ள ரசூலுல்லாவை மாதிரியே இருப்பாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் ரசூலுல்லா ஹசன் அழகானவர்னு ரசூலுல்லா பேர் வச்சாங்க. ஏன் ஹசனுடைய வரலாறு சொல்லப்படுது என்று சொன்னால், சங்கையான மாணவர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அறிவித்து கொடுக்கப்படுது, ஹசன் நஞ்சூட்டி கொலை செய்யப்படுவார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யுத்த காலத்தில் கொலை செய்யப்படுவாங்க, ஹசன் நஞ்சூட்டி கொலை செய்யப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் பிரத்யேகமான துவா இருக்கிறே, அதை கேட்டு என் பிள்ளைக்கு அந்த நிலைமையிலேருந்து இல்லாமாக்கிறீங்களே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ரசூலுல்லாவே கேட்டிருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆரம்பமாக சொன்ன ஹதீஸ், அந்த ஹதீஸுடைய ஒரு அந்த ஹதீஸுக்குண்டான ஒரு விளக்கம் தான் இந்த ஹதீஸும். அதனால தான் அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ இன்னி இஹ்தபது தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மதி யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில் அந்த துவாக்களை நான் என்னுடைய அடியார்களுக்காக வச்சிருக்கிறேன். அவுது பில்லாஹி மின்னா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய உம்மத்தினர்களுக்காக வச்சிருக்கிறேன், அடியார்கள்னு சொல்லக்கூடாது, என்னுடைய உம்மத்தினர்களுக்காக நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. தன்னுடைய பேரப்புள்ளைக்கு இந்த மாதிரி நிலைமை இருந்தும் அந்த கவலையில் கூட தன்னுடைய ஈரக்கொலை மகள் ஃபாத்திமா கேட்டும் அந்த கவலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை ஞாபகம் வச்சு அந்த துவாவை கொடுக்கல பாருங்கள். எப்போ எந்த அளவுக்கு எங்களை பற்றின அந்த அன்பும் பாசமும் ரசூலுல்லாவுக்கு நிறைஞ்சிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீ நா இலத்துன் இன்ஷா அல்லாஹு மன் மாத்த மின் உம்மத்தி லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, ஏட ஷஃபாஅத்துன்ற அந்த துவா யாரெல்லாம் ஷிர்க் இல்லாமல் மௌத்தாகிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் யௌமுல் கியாமல இருக்கினாங்க ரசூலுல்லாஹ். அதை பாரு, இன்னொரு ஹதீஸை பாருங்கள். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் இப்ராஹிம் சின்ன வயசில், கிட்டத்தட்ட சொல்கிறாங்க 7 வயசில்
அவங்க மௌத்தாகிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, அந்த நிலைமை சொல்லப்படுது. ததுமாஉல் ஐன், நபியுடைய கண்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்குது. ஒயஹ்ஸுனுல் கல்ப், நபியுடைய உள்ளம் வேதனை அடைஞ்சு கொண்டு இருக்குது. வலா நகூலு இல்லாமா யர்தா அர்ரப், அல்லாஹ்ட பொருத்தமில்லாத எந்த வார்த்தையும் நாங்கள் ஒரு நாளும் பேச மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, யா இப்ராஹீம் இன்னா பிக்க ல மஹ்சூனு, நிச்சயமாக இப்ராஹீமே நாங்கள் உங்களோட பிரிவால் கவலைப்படுறோம், உங்களோட பிரிவை எண்ணி நான் கவலைப்படுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவ்வளோ கவலை. சஹாபாக்கள் பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுகுறாங்க. கேட்டுட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களும் அழுவீங்களா, உங்களுக்கும் கவலை வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை, மனுஷனுடைய தன்மை அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் சில மக்கள், அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் வருது. கசஃபத்தி ஷம்சுலி மௌத்தி இப்ராஹிம், மக்கள் சொல்கிறாங்க, இப்ராஹிமுடைய மரணத்துக்காக சூரியன் கூட பாருங்க கவலைப்படுது. சூரிய கிரகணம் வந்ததால் மக்கள் சொன்னாங்க, அந்த ஏகத்துவத்தை, அந்த அல்லாவை கொண்டு தான் எல்லாம் நடக்குதுன்ற அந்த எண்ணத்தை மறந்து சிலருடைய வார்த்தைகள் அப்படி வருது. ரசூலுல்லாஹ் காதில் இது கேட்குது, கவலையில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். மவனுடைய அந்த பிரிவால் ரசூலோட கண்கள் கண்ணீர் வடிக்குது, உள்ளம் கவலையில் இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு ஹதீஸ்களில் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் நபியே சொல்கிறாங்க, நான் மிகப்பெரிய கவலையில் இருக்கேன். இந்த நேரத்தில் ரசூலோட காதில் உழுது. ரசூலுல்லாஹ் சும்மா இருந்தாங்களா? என் அடியார்கள் இது மாதிரி நவுது பில்லாஹி மின்னா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், என்னுடைய உம்மத்தினர்கள் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் கிட்ட பாவி ஆயிடுவாங்களே, முஷ்ரிக்காக பெற்றுவாங்களே, இந்த ஷஃபாத் அவங்களுக்கு செய்ய முடியாதே. இந்த கவலையெல்லாம் ரசூலோட உள்ளத்தில் ஆணித்தரமாக ஆழத்தில் இருந்ததால் ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கசிஃபான் லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்தின், ஒரு மனுஷனுடைய மரணத்துக்காகவோ அந்த மனிதனுடைய பிறப்புக்காகவோ இந்த சூரிய சந்திரன் எல்லாம் கவலைப்படுறது இல்லை. அதுக்கு அந்த கிரகணமெல்லாம் அதாலெல்லாம் வராது. அது ரெண்டும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. சூரியன் சந்திரன் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இன்னொரு ஹதீஸு சொல்ல, இந்த ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ள உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சங்கையானவர்களே, இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் எவ்வளோ கவலையில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்கன்னு என்ன காரணம்? என்னுடைய உம்மத்தினர்கள் நரகம் பெற்றக்கூடாது, சிறுக்கான விஷயங்களை சொல்லி என்னுடைய உம்மத்தினர்கள் நரகம் பெற்றக்கூடாது. சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருந்த நேரத்திலும் எங்களை மறக்கவில்லை. அதே போன்று எல்லையற்ற கவலையில் இருந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களை மறக்கவில்லை. உம்மத்தினர்களை எங்களுக்காக துஆ வச்சிருக்கிறாங்க, எங்களுடைய மக்ஃபிரத்துக்காக. அதே போல் நாங்கள் நரகம் போகக்கூடாது என்பதற்காகவும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கவலையான நேரத்திலையும் அது சிந்தனையோடு இருந்தாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாவை நாங்கள் எவ்வளோ நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே சங்கையானவர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால் நேசிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.